வடசென்னையில் தேமுதிக சார்பாக போராட்டம் நடைபெற்றது. இதில் துணை பொதுச் செயலாளர் மற்றும் கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை சந்திக்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திக்க வந்தபோது அவரை தடுத்ததால் பரபரப்பு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கழக துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அனைவரும் கைது செய்யப்பட்டு மண்ணடி லிங்கிச்செட்டி தெருவில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டனர். அவர்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திக்க வந்தபோது அவரை சந்திக்க விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கைது செய்யப்பட்டவர்கள் வாசலில் இருந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரேமலதா அவர்கள் காரில் உட்கார வைக்கப்பட்டார். அதன் பின் வெளியே இருந்த தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றபோது காவல்துறையினர் பிரேமலதா விஜயகாந்த் மண்டபத்துக்குள் கட்சியினரை பார்க்க அனுமதித்தனர். அவருடன் செல்ல இருந்த தொண்டர்களை நிறுத்தியதால் காவல்துறைக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது.